உனக்கு வயித்துல ஒண்ணு தங்கலன்னு பரிதாபப்பட்டு இந்த குழந்தைகிட்ட உன்னை பழக விட்டா பாரு அந்த திலோத்தமா, அவளை சொல்லணும். இப்பவே நான் அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அவகிட்டே போய் சொல்றேன். அம்மா, சரி, நீ ஹோம்வொர்க் பண்ண. எழுதி முடிச்சிட்டேன். அப்ப பாட்டி கூப்பிட்டா போக வேண்டியது தானே? பாட்டி கூட போனாலும் இப்படிதான் நிக்கும். நான் வரனா கூட பார்க்காது. என்ன கிண்டல் பண்றியா? இல்லம்மா, பாட்டி இப்படிதான் நிக்கும். பாட்டி மாதிரியே தான் திலோத்தமாவும் கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்பாங்க. அகில், இந்த வயசுல பெரியவங்களை கிண்டல் பண்றியா? முதுகுல ஒண்ணு விட்டு திலோத்தமா, அவன் சின்ன குழந்தை. அவன் என்ன கூட அப்படிதான் கிண்டல் பண்ணுவான். வேணும்னா கேட்டு பாரு. அகில், பாட்டி திட்டினா கோகிலம்மா முகத்தை எப்படி வச்சுப்பாங்க? அம்மாக்கு செஞ்சு காமிங்க. இப்படி சொல்லி சொல்லியே அவனுக்கு கெடுத்து வைங்க. நீ ஒண்ணு செஞ்சு காட்ட வேண்டாம். ஹோம்வொர்க் முடிச்சிட்டல, வா நம்ம ரூமுக்கு போலாம். வா திலோத்தமா, அவன் இன்னும் சாப்பிடல. ஏன், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? அவன் சரியா சாப்பிட மாட்டாமா. நான் சாப்பாடு ஊட்டிட்டு உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுறேன். ஒன்னும் தேவையில்லை. இனிமே இவன் அனாவசியமா இந்த ரூமுக்கே வரக்கூடாது. எங்க பாரு அகில், அம்மா பேச்ச கேட்காம நீ இனிமே இந்த ரூமுக்கு வந்தினா உன் கால் ரெண்டையும் உடைச்சிருவேன். நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு இவ்வளவு திமிராய் போச்சா? திலோத்தமா, அடிக்காத. நான் இங்கதான் இருப்பேன், உன் கூட வரமாட்டேன். என் திலோத்தமா வேணாம். பாரு, என் புள்ளையே என்ன வேணான்னு சொல்றான். என் மேல பாசம் வைக்க கூடாதுன்னு அவனை என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நீ பண்ணி வச்சிருக்க. உன்னை நம்பி என் புள்ளைய விட்டதுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றி கடனா? திலோத்தமா, தப்பு என் பேர்ல இல்ல. நீ கொஞ்ச நேரமாவது அகில் கூட இருக்கணும். அவன் கூட பேசணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். நீ குழந்தைய ரூம்ல வச்சுக்கிட்டு அவனை கவனிக்காம இருந்தா உன் மேல எப்படி பாசம் வரும் சொல்லு? நான் எத்தனையோ தடவை அகில் உன்கிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு வரேன். அவனா இங்க ஓடி வந்துடுறான். நான் என்ன பண்ணட்டும்? என் புள்ளியோட உடம்புல என்னோட திமிர் பிடிச்ச ரத்தம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் ரத்தம் மட்டும் ஓடிட்டு இருந்தா உன்னையே இவன் வேலைக்காரி மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பான். தெரிஞ்சுக்கோ. கூடவே இவன் அப்பாவோட ரத்தமும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் உன்னையே சுத்திக்கிட்டு அம்மா அம்மான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் வாடா. நான் வரமாட்டேன், போ. ஆனா சொல்ற பேச்சு கேட்காம திலோத்தமா விடு. அவனை நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். திலோத்தமா வாடா. திலோத்தமா சொல்றது கேளு. திலோத்தமா, அம்மா இங்க பாரு, இவ ஏன் குழந்தை. இவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு. என்ன விடு, நான் அம்மா கிட்ட போணும். என்ன விடு, என்ன விடு, நான் உன் கூட வர மாட்டேன். என்ன விடு அம்மா, அம்மா கிட்ட ஏய், வாயை மூடுடா. திலோத்தமா, கிட்ட போணும். என்னாச்சு? ஏன் அகில் அழுதுட்டு இருக்கான்? ஒண்ணு இல்ல மாமா, சாப்பிட கூப்பிட்டா அதுக்கு அழுதுட்டு இருக்கான். அவ்வளவுதானே. கோகிலாட்ட சொன்னா ஊட்ட போறா. கோகிலா எங்க போனா? கோகிலா, கோகிலா. இல்லங்க, வேண்டாம். அவங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சிரமம் கிடையாது. அகில பார்த்தா அவ என்னையே மறந்துடுவா. கோகிலா என்ன பண்ணிட்டு இருக்கான்? அழுதுட்டு இருக்கான் பாரு. அவன வாங்க. இல்லங்க, அவன் அவங்க அம்மா கிட்டே சாப்பிட்டோம். நீங்க வாங்க. அவன் ஒழுங்கா சாப்பிட மாட்டாமா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. என்னாச்சு உனக்கு? ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணும், துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். இவ இருந்தா ஒரு வேலையும் ஓடாது. அவ்வளவுதானே. அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குழந்தையோட வேலையா முக்கியம்? நீ குழந்தை வாங்கிக்கோ. விடுமா. இல்ல திலோத்தமா, நீயே வச்சுக்கோ. அம்மா கிட்ட போணும். இல்ல பரவாயில்ல, புடிங்க. இந்தாங்க.
பாரு அவன் அழுகி நிறுத்திடுவான். இனி அவள ஆச்சு அவ பிள்ளையாச்சு. நீ ரிலாக்ஸா வேலையை பாரு. ஓ கேள், என்னாச்சு உனக்கு? ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க? கோகிலாட்ட சொன்னா ஊட்ட போறா.